ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் நம்ம தோல்வி அடைஞ்சால் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும்னு வாழ்க்கையில் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஏதாவது தோல்வி நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு அதை அக்னாலேஜ் பண்ணிக்கணும். ஆமாம், இந்த ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் பின்தங்கி இருக்கேன், இல்லை நான் ஏதோ தோல்வியை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணணும். ரெண்டாவது, திஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். எல்லாருமே ஐயோ தோல்வி அடைஞ்சிட்டேன், அவ்வளோதான், இல்லை என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது நினைக்கவே வேண்டாம். நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக கடவுள் அடுத்த சான்ஸ் கொடுப்பாரு. எப்போ நம்ம முயற்சி போட்டால் மட்டும்தான், ரைட்டா? ஸோ அந்த இடத்துலையே நம்ம ஸ்டக் ஆகிடக்கூடாது. நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுலேருந்து என்ன லெசன் கற்றுனோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு, அதில் நம்ம ஏதாவது தவறான ஒரு முடிவு இல்லை தவறான சில வேலைகளை நம்ம செஞ்சுருப்போம், நம்மளோட பிஹேவியர் பேட்டர்ன் தப்பாக இருந்திருக்கும், நம்ம திங்கிங் மைண்ட் செட் தப்பாக இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் எது தப்பு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு அதை திருத்துறதுக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற அடுத்த சான்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் எழுதி வச்சுட்டீங்க அப்படிங்கிறதுனா அதை திருத்துறதுக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, நம்ம எழுதிட்டோம், நம்ம இதுதான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இதுதான் நம்ம திருத்தணும் அப்படிங்கிறதுனா புரிஞ்சா மட்டும் போராது, அதை செயலியும் கொண்டு வரணும். ஸோ நம்ம அதில் எப்படி நம்ம பெஸ்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஆக்ஷனில் நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த தோல்வியை கரெக்டாக நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும். இன்னும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓகே நம்ம ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுனா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம சக்ஸஸ் அடைய முடியும். எப்போதுமே ஓவர் நைட் அப்படிங்கிறது எதுவுமே நடக்காது. ஸோ நம்ம விடாமுயற்சியை நம்ம கண்டிப்பாக கையில் கட்டியமாக பிடிச்சிட்டு அதை தாண்டி தான் நம்ம போகணும். அண்ட் பழையசியே நினச்சிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ இதாச்சு, ஐயோ இதாகிடுது அப்படிங்கிறது நம்ம அந்த ஃபியரில் இல்லை அதே தாட் ப்ராசஸில் நம்ம இருந்தோம்னா நம்மளால் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம ரொம்ப தயக்கமாக இருப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஃபெயிலியர் அண்ட் சக்ஸஸ் வரும். எப்படி நம்ம சக்ஸஸை சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம ஃபெயிலியரையும் நம்ம சந்தோஷமாக எடுத்துட்டு, ஏன் அப்படிங்கிறதுனா இது ஒரு செட்பேக் தான், இது கண்டிப்பாக ஒரு முடிவு கிடையாது. இந்த செட்பேக் நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சுட்டு நம்ம அடுத்த சக்ஸஸ்க்கு நம்ம போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் நம்ம மறுபடியும் முயற்சியை போடணும். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஃபெயிலியரை நம்ம சந்திக்க தொடங்கிட்டோம் அப்படிங்கிறதுனா ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரே இருக்காது, ஜஸ்ட் லைஃப் லெசன்ஸாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.